கையில் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், பதவியை தப்பான வழியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த கவுன்சிலரை மினிஸ்டர் பதவியை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இன்றைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பராக போச்சுருந்தாங்க சொல்லணும். பாக்கியா கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சு. எப்படினாலும் செலியனை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே போராடினாங்க இந்த கவுன்சிலர்கிட்ட. தான் எப்போதுனாலும் ஜெயிக்கும், எவ்வளோ லேட்டானாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து நிரூபிச்சிட்டாங்க. நம்ம பாக்கியா மாஸ்க் காட்டிட்டாங்க தான் சொல்லணும். எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம பாக்கியா வந்து சமைச்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்டரை நேராக பார்த்து பேச வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. சரி, இந்த சாப்பாடை நம்மளே போயிட்டு சாருக்கு பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போகிறாங்க. அந்த டைமில் இந்த கவுன்சிலர் அந்த பக்கமாக வராரு. நீ எங்கே போகிற, நீலாம் போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் நான் போகக்கூடாது, நான் தானே சமைச்சேன், நானே போயிட்டு சாருக்கு பரிமாறுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆளை வந்து சாப்பாடை வந்து வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. இங்கே பாக்கியானால் எதுவுமே பண்ண முடியலை. பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட பிரச்சனையாக பண்ணிகிட்டு இருக்கிறான், இப்போ எப்படிக்கா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்குறாங்க. இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல செல்வி, கண்டிப்பாக செலியனை வெளியே கொண்டு வந்துடணும், மினிஸ்டர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு தான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. இங்கே சாப்பாடுமே பார்த்திங்கன்னா மினிஸ்டருக்கு பரிமாறுறாங்க. ரொம்பவே விரும்பி தான் மினிஸ்டர் வந்து சாப்பாடை வந்து சாப்பிட்றாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியா ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன தான் ஆனாலும் இந்த பொம்பளை மட்டும் உள்ளக்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒருத்தர்கிட்ட வந்து கவுன்சிலர் வந்து சொல்லிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்குது, யார் சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே மினிஸ்டர் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே கவுன்சிலருக்கு பயம் வந்துடுது. பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் இருந்துக்கிட்டு, அண்ணன் இவ எப்படினாலும் மினிஸ்டரை பார்த்து பேசுகிறவா போலையே, சாப்பாடுலேயே மினிஸ்டரை மயக்கிட்டா போலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம இதனால் சமாளிச்சுக்கலாம், மினிஸ்டரை கண்டிப்பாக அவளை மீட் பண்ணியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தீவிரமாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட அந்த கட்சிக்காரர் வந்து பேசுகிறாரு. என்னம்மா எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு, அப்புறம் இங்கே நிற்கிறீங்க, நீங்கள் போய்ட்டு சாப்பாடை வந்து பரிமாறலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. இல்லை, அந்த கவுன்சிலர் என்னை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ப்ளீஸ் எப்படியாவது என்னை வந்து மினிஸ்டரை பார்த்து பேசுகிற மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பாக்கியா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்குறாங்க. சரிம்மா, நான் வந்து போயிட்டு மினிஸ்டர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படி வந்து உள்ளக்க போகிறாங்க. போயிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு என்னங்க சார் பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீ சொன்னிய அந்த ஆள் தான் சமைச்சாங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லைங்க சார், அந்த ஆள் ரொம்பவே சொதப்பிட்டார், 1.5 மணி நேரத்தில் ஒரு அம்மா தான் வந்து இதெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட மினிஸ்டருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னப்போ 1.5 மணி நேரத்தில் சமைச்சாங்களோ, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, ரொம்பவே பிரமாதம் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த அம்மாவை நீங்கள் பார்க்க முடியுமா, அவங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்புறாரு இந்த கவுன்சிலர். ஆல்ரெடி உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு தலைவரே மீட்டிங்க்கு, இந்த இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா வந்து லேட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மினிஸ்டர் இருந்துக்கிட்டு யோசிக்கிறாரு. மினிஸ்டரோட பிஏ இருந்துக்கிட்டுமே பார்த்திங்கன்னா, ஆமாங்க சார், ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, சீக்கிரமே கிளம்பி போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே இந்த கட்சிக்காரர் இருந்துக்கிட்டு, சார் கொஞ்சம் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த அம்மா கிட்ட வந்து நீங்கள் பேசிடலாம், அவங்க ரொம்பவே ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கவுன்சிலர் இருந்துக்கிட்டு, நீ என்னையா யாருக்கோலாம் சப்போர்ட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கிற, சார் இருக்கிற பிஸியில் வந்து இப்படி எல்லாருக்கிட்டையும் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறது தான் அவர் வேலையா, இன்னொரு நாள் அவங்கள வந்து பேச சொல்ல, அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு தலைவரை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கட்சிக்காரர் ரொம்பவே முறைச்ச மாதிரி நிற்கிறாரு. கவுன்சிலர் வேணும்னே தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறான், அந்த அம்மா வந்து மினிஸ்டர்கிட்ட பேசினா இவன் தண்டவாளெல்லாம் வண்டவாளம் ஏறிடல, இவனுக்கு பிரச்சனை வந்துடும்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியுது. அவருமே பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பாக்கியா செல்வி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவன் நம்மளை பார்க்கவே விட மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வெளியே இருந்து பாக்கியாவை பார்த்து அப்படியே நக்கலாக சிரிச்சிட்ருக்கிறான். நீ எப்படி தான் என்ன மீறி
மினிஸ்டர்கிட்ட வந்து எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கிறாரு. அப்போ தான் பாக்கியாவுக்கு வந்து ஒன்று ஞாபகம் வருது. லாஸ்ட்டாக ஒரு டிஷ் வந்து நம்ம மினிஸ்டருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க சொன்னது ஒரு ஸ்வீட்டு. சடனாக ஞாபகம் வருது. உடனே பார்த்திங்கன்னா வேகமாக போயிட்டு அந்த ஸ்வீட்டை வந்து எடுத்து நம்ம மினிஸ்டருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு தோணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேகமாக அதை எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க. இங்கே மினிஸ்டர் பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. வெளியே வந்த மினிஸ்டர்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம எப்படினாலும் வந்து இந்த ஸ்வீட்டை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து போகிறாங்க. அந்த டைமில் போலீஸ்காரர் இருந்துக்கிட்டு நீ எங்கேம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை மினிஸ்டருக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மினிஸ்டர்கிட்டே பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க பாக்கியா. உடனே இங்கே கவுன்சிலருக்கு செம்ம கோவம் வருது. என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கிற, நீ வாட்டில் வந்து ஊடால நுழைஞ்சிட்டு இருக்கிற, தலைவருக்கு லேட் ஆகிடுச்சு, கிளம்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு மினிஸ்டர்கிட்ட, சார் இதை மட்டும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ் தான், நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீட்டுறாங்க. இங்கே மினிஸ்டருமே ஓ அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்றாங்க. மினிஸ்டருக்கு ரொம்பவே டேஸ்ட்டு பிடிச்சி போயிடுது. உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக இருக்குமா, இந்தளவுக்கு நான் டேஸ்ட்டாக வந்து எங்கேயுமே சாப்பிட்டதில்லை அப்படின்னு வந்து ரொம்பவே பாராட்டுறாரு நம்ம பாக்கியாவை. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, நான் நிறையா ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து ஆர்டர் எடுத்து செஞ்சுருக்கிறேன். திருச்செந்தூரில் ஒரு மாநாடு அங்கே கூட வந்து நான் வந்து எடுத்திருக்கிறேன். இன்னுமே பெரிய பெரிய எம்எல்ஏ கட்சிக்காரங்க வீட்டிலலாம் நான் எடுத்து செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டால் மினிஸ்டருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. உண்மையாவாம்மா, நீ வேணால் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, இவ்வளோ சூப்பராக சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, நான் ரெஸ்டாரண்ட் ஆல்ரெடி வச்சுருக்கேங்க சார், இந்த இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்னம்மா, உடனே இந்த பக்கம் இருந்து இந்த கவுன்சிலர் இருந்துக்கிட்டு, என்னங்க சார் இவங்ககிட்டலாம் நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மினிஸ்டரை எப்படினாலும் கூட்டிகிட்டு போயிடணும் பாக்கியா கிட்ட பேச விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுன்சிலர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிளான் போட்டுட்ருக்கிறாரு. உடனே மினிஸ்டர், என்னப்பா உனக்கு பிரச்சனை, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறியா, அந்த அம்மா ஏதோ சொல்கிறதுக்காக வராங்க, நீ கேட்க விட மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் எங்கே ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நானும் சாப்பிட வரேன், எனக்கு டைம் இருந்தால் அந்த பக்கம் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, இந்த இருக்கிறாங்களே இந்த கவுன்சிலரு, இவங்க ஏரியா பக்கம்தான் நான் ஹோட்டல் வச்சுருக்கிறேன், இப்போ வந்து நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன் பிரச்சனையெல்லாம் வந்து இங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதம்மா, நீ முதல்ல கிளம்புமா, நீ என்னம்மா சார் எவ்வளோ வந்து வேலையாக இருக்கிறாரு, நீ உன்னோட குடும்ப பிரச்சனை, உன்னோட தெரு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்து நீ சாருக்கிட்ட வந்து சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே மினிஸ்டருக்கு கோவம் வந்துடுது. நீ என்னப்பா அந்த அம்மாவை பேசியே விட மாட்ற, கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருக்கிறியா, அவங்க ஏதோ சொல்ல வராங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டி விட்றாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கவுன்சிலர் ஏரியாவில் தான் நான் வந்து ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறேன், ஹோட்டலு, டெய்லி வந்து அவர் அங்கே சாப்பிட்டுட்டு காசும் தரமாட்டுறாரு, ஆளுங்களோட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நாள் வரும்போது என்னோட பையன் அந்த டைமில் கடைக்கு வந்திருந்தா அவன் முன்னாடி வந்து இன்னும் ரொம்பவே தப்பாக கேவலமாக பேசியிருந்திருக்காரு. அதனால் வந்து அவன் கோவத்தில் இவர் அடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவருமே வந்து என் பையனை ரொம்பவே அடித்து போட்டுட்டாங்க. இப்போது என் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியவே வர முடியாத அளவு இவர் பதவியை வச்சு ரொம்பவே வந்து தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறேங்க சார், தயவு செஞ்சு நீங்கள் தான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். என் பையன் வந்து ஏதோ அவசரப்பட்டு அடிச்சுட்டான், ஆனால் முழுக்க தப்பு எல்லாமே இவர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ இப்படிலாம் வந்து சொன்னால் தலைவர் வந்து நம்பிடுவாராமா, அவங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கவுன்சிலர் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு. உடனே நம்ம மினிஸ்டருமே யோசிக்கிறாங்க, என்னம்மா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, ஆமாங்க சார், நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், என்கிட்ட வந்து ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி நம்ம பாக்கியா போடுறாங்க. இதை கேட்ட கவுன்சிலருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் இருந்து, என்னன்னு அந்த பொம்பளைகிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வராங்க பாக்கியா.
ஆல்ரெடி பாக்கியா சமைச்சிட்டு இருக்கும்போது பாக்கியா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து பேசி கொலமிரட்டெல்லாம் விட்டுட்டு இருந்தார் இந்த கவுன்சிலர். அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வீடியோவாக நம்ம பாக்கியா வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை தான் பார்த்திங்கன்னா இங்கே மினிஸ்டர்கிட்டையுமே வந்து கொடுக்குறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து கொடுக்குறாங்க. அந்த வீடியோவுமே மினிஸ்டர் வந்து பார்க்குறாங்க. அதில் பக்காவாக இருக்குது இந்த கவுன்சிலர் என்னெல்லாம் பண்ணால், பாக்கியா கிட்ட என்னெல்லாம் பேசினா, அவனோட வண்டவாளம் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் முன்னாடியுமே தண்டவாளம் ஏறிடுச்சு. இதை பார்த்த மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவப்படுறாங்க. ஆல்ரெடி உன் மேலே வந்து நிறைய புகார் வந்துக்கிட்டே தான் இருந்தது, நான் நம்பலை, இப்போ பாரு ஆதாரத்தோடு வந்து இந்த அம்மா வந்து நிரூபிச்சிட்டாங்க, இப்போ என்ன சொல்கிற, இப்போயும் நீ எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பார்க்கிறவங்கள சார் எப்படினாலும் என் பையனை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வந்துடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்ககிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இந்த கவுன்சிலர் போட்டு கிளின்னு மினிஸ்டர் வந்து கிழிக்கிறாங்க. பதவி இருந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் வந்து தப்பு செய்வியாடா, உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், வார்ன் பண்ணியிருக்கிறேன், நிறைய பேர் வந்து உன் மேலே வந்து இப்படி சொல்கிறாங்க, நீ எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கூட சரி ஏதோ பதவியில் இருக்கிற 4 பேர் 4 விதமாக வந்து இதனால சொல்லுவாங்க, கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நீ இப்படிலாம் உண்மையாகவே பண்ணிகிட்ருக்கிறியா, உன்னை வந்து பதவி விட்டு வந்து நீக்கிறதா நல்லது, இல்லைனா வந்து நீ பதவி எங்கள் எல்லாருக்குமே வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கவுன்சிலர் பம்மிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒழுங்காக போயிட்டு அவங்க பையன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை போயிட்டு வாபஸ் வாங்கு, இல்லைனா உனக்கு அவ்வளோதான், என்ன பண்ணுவேனே தெரியாது, ஒன்று நான் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருவேன் ஜெயிலுக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே கவுன்சிலருக்கு செம கோவம் வருது. மினிஸ்டராக இருந்து கூட தன்னோட ஆளுங்களை அனுப்பிச்சுட்டு இவன் பின்னாடியே போங்க, இவன் உண்மையாகவே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறானா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே கவுன்சிலருமே பாக்கியா மேலே பயங்கர கோவத்துலேருந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பாக்கியா கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலர் ரொம்பவே நல்ல விதமாக பேசுகிறாங்க. நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க, உண்மையாகவே வந்து உங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் சப்போர்ட்டு தான் பண்ணணும், ஆனால் இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்கள் பதவியில் இருக்கனால வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை தான், உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க, அவர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட வந்து கேளுங்க, தாராளமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மினிஸ்டருக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே செல்விக்கு நம்ம பாக்கியா மிகப்பெரிய நன்றி சொல்கிறாங்க. உண்மையாகவே என் கூட நீ வந்து துணையாக நின்ற செல்வி, எல்லா நேரத்துலையும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை, உன்ன மாதிரி எனக்கு ஒரு உறவு கிடைக்கவே கிடைக்காது லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் செல்வியும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்பவே வந்து ஃபீலிங்ஸாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி வந்து பாக்கியா வந்து இப்படிப்பட்ட நிலமையில வந்து ஆர்டர் எடுத்து பண்ணுறா, சமைக்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்ட வந்து சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கோபி வந்து ஃபோனில் வந்து செலினை வெளியே கொண்டு வர சொல்லிட்டு யார்கிட்டையோ வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் பாக்கியாவை பிடிச்சி ஈஸ்வரி பாட்டி கோபிக்கிட்ட வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கோபி இருந்துக்கிட்டு பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏம்மா எப்போ பார்த்தாலும் நீ பாக்கியாவை வந்து குறை சொல்லிகிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு நீ விடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீ என்னடா பையன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான், இப்போ போயிட்டு அவள் ஏதோ சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ண போயிருக்கிறான், என்னடா நல்லாவா இருக்குது, இந்த பாக்கியா வர வர பண்ணுறது எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கோவத்தில் பாட்டி வந்து பாக்கியா மேலே இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க மட்டும் தான் ஸ்டார்டிங்கில் வந்து உள்ளக்க வராங்க. வந்த பாக்கியாவை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா பாட்டி இருந்துக்கு செம்மையாக வந்து திட்டுறாங்க. நீலாம் வந்து திருந்துற ஜென்மமே கிடையாது, எவ்வளாச்சும் பெத்த அம்மா இப்படி இருப்பாளுங்களா, தன்னோட பையன் வந்து ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டு இருக்கிறா, நீ ஹாயாக வந்து ஊர் சுற்றிட்டு ஆர்டர் எடுத்துக்கிட்டு சமையல் பண்ண போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வந்து ஊர் சுற்றிட்டு இருக்கிறியே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே பாட்டி ஓவராக பேசிட்டு போகிறாங்க. இங்கே பாக்கியா வந்து கடுப்பாயிட்டு, அத்தை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் சும்மாலாம் வந்து சமைக்கலாம் போகல, நான் ஒரு பெரிய மினிஸ்டர் வீட்டுக்கு சமைக்க போனேன், வேறு வழி இல்லாமல் இப்போ நான் இங்கே போனனால தான் இப்போ செலியை வெளியே கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி கோபிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்ன பாக்கியா என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. எப்படியோ வந்து நான் வெளியே கூட்டு வந்துட்டேன் கஷ்டப்பட்டு, நான் சொன்ன மாதிரியே செலியை பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கெத்தா சொல்கிறாங்க. இங்கே கரெக்டாக அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா செலியனுமே வீட்டில் வந்து நிற்கிறாங்க. செலியனை பார்த்ததுமே பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. செலியா வந்துட்டு
பார்த்துட்டியா நீ இல்லாமல் வந்து பாட்டி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டேன், ஏன்டா இப்படிலாம் பண்ண அவசரப்பட்டு, இப்போ பாரு நீ இந்த பாக்கியாவுக்காக அடிக்க போயிட்டு இப்போ நீ தானே கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க, அம்மாவை என் முன்னாடி யார் தப்பாக பேசினாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன், அவன் பதவி திமிரை வச்சு ஆடிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம செலியன் என்ன முடிவெடுக்க போகிறாங்க? ஆல்ரெடி வந்து ஜெனி வீட்டை விட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு செலியனும் வீட்டை விட்டு வெளியே போவாங்களா, இல்லை ஜெனியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பல ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோட் நடக்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.